ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். என்னடா நம்ம விஜய்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆமாங்க, விஜய்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்கார், எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே எண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? சரி வாங்க உள்ளே போவோம். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்துட்டு வெண்பாவை பார்க்க வந்துட்டு சண்டை போட்டு நம்மளோட ரஞ்சிதா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம மல்லி வந்து அழுந்துகிட்டே நடந்து போவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம விஜய்க்கு மனசு கேட்காதுங்க. ஏன்னா நடுராத்திரி அவள் எப்படி தனியாக போவா, என்னதெல்லாம் இவரோட எக்ஸ் தானே, மனைவி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் என்ன பண்ணுவார், இவர் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கூப்பிட்டு போவாருங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா லேட் நைட் இல்லையா, மல்லியை கொண்டு போய்ட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி மல்லி நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்தால் எங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், சத்தம் கேட்டால் எழுந்துருவாங்க, என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜய் இல்லை நான் வீட்டானே விட்டுறேன்னு சொல்ல, ஆனால் ஒத்துக்கலைங்க. அதுக்கப்புறம் அங்கேயே இறங்கிக்கிறாங்க. இப்படி இருக்க சொல்ல நம்ம விஜய் அங்கே இறக்கி விட்டு, நான் பார்த்துக்கிறேன் மல்லி, நீ போ, நாங்கள் ஒரு ஓரமாக நிற்கிட்டு பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இப்படி போகுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லி வீட்டுக்கு நடந்து போகிறாரு. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியும். அவங்க அண்ணா வந்துட்டு எங்கே போனான்னு கேட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் மல்லி உண்மையாக சொல்ல போய் அதனால் அவர் மண்ணெண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றிட்டு கொளுத்திக்க போவாருங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க என்னங்க பண்ணுறது, அவங்க வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் மல்லி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வீடு வரைக்கும் போனதை பார்த்த உடனே அவர் கிளம்பிட்டாருங்க. கிளம்பிட்டு போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட்டுங்க. என்னடான்னு பார்த்தா அவர் போகும்போது லைட்டாக தூக்க கலக்கும். சைடில் இருந்த பேரிகேட்டில் காரை விட்டுடுறாருங்க, ஸ்டேரிங்கை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண தெரியாமல். அதுக்கப்புறம் காரு குப்பை கவுந்துடுதுங்க. ஆனால் சொல்கிற அளவுக்கு பெரிய அடியெல்லாம் இல்லை, சின்ன அடி தாங்க. சாதாரண காயத்தோடு தப்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அவரை யாரோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவர் ஓரளவுக்கு சேஃப் ஆகிடுறாருங்க. இந்த விஷயம் எப்படியும் நம்ம மல்லிக்கு தெரிஞ்சிருதுங்க. எப்படியாவது போயிட்டு நம்ம விஜய் சாரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. வீட்டில் அதுக்கு அவங்க அண்ணா கிட்டே போயிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல, அவங்க முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம நாகும், ஏன் நான் தான் இருக்குல்ல, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா, என்னை தாண்டி எங்கே போயிடுவேன், நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நாகுவே ஹெல்ப் பண்ணுறாங்க மல்லி விஜயை பார்க்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வராங்க. உள்ளே போயிட்டு எங்கே போகிறது, எந்த டோரை திறக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் போயிட்டு பேர் சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்ல இவங்க நேராக போகிறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க, அதுக்கு நம்ம விஜய் சொல்கிறாரு, நைட்டு வரும்போது இப்படி தூக்க கழகத்தில் சைடில் இருந்த பேரிகேட்டில் வண்டி விட்டுட்டேன், வண்டி கவுந்துருச்சு, அதனால் சின்ன அடி தான், சேஃப் தான் சொல்ல, இதை கேட்டு மல்லி அழுறாங்க, கதறி 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 அழுறாங்க. என்னங்க பண்ணுறது இப்படியால். இப்போ விஜய் ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது பார்த்த உடனே மல்லிக்கு ஒரே சந்தோஷங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, நம்ம விஜயும் போகாதேன்னு சொல்ல முடியாத நிலைமையில், போயிட்டு வானும் சொல்ல முடியாத ஒரு வெறுமையில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாருங்க. இப்படி தாங்க இப்போதைக்கு சீரியல் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? என்னோடய சேனல் பிடிச்சவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காதவங்களாம் லைக் பண்ணுங்கள், பிடிச்சும் பிடிக்காதவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.